நேயர்களே வணக்கம். நான் உங்கள் மார்ஷல். இன்று நம்மோடு அரசியல் நேர்காணலுக்காக மூத்த அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். வாருங்களோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் மார்ஷல். எடப்பாடி பழனிசாமிக்கு மீண்டும் ஒரு நெருக்கடி. கொஞ்சம் கேப் விட்டு கொஞ்சம் சர்ச்சைகளை கிளப்புவாங்க பாஜகன்னு பார்த்தா தொடர்ந்து கிளப்பிக்கிட்டே இருக்காங்க. அமித்ஷா சொல்றாரு கூட்டணி ஆட்சி உறுதி 2026 தமிழ்நாட்டில் அப்படின்றாரு. யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்றால் அதிமுகவை சார்ந்த ஒருவராக இருப்பார் அப்படின்றாரு. என்ன இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அதிமுகவில் சுமார் 20% வாக்கு பலத்தோட எடப்பாடி தான் இருக்கார். நான் எடப்பாடியை 15% தள்ளிடலான்னு நினச்சேன். அவர் நம்ம கணக்கை மீறி தள்ளிடுவானோங்கிற அச்சத்தில் அண்ணாமலை, ரவீந்திரன் துரைசாமி எல்லாம் ஒரு மார்க்கமாக போயிட்டுருக்கானுங்க. நம்ம ஏற்கனவே 1/3 இடத்துல 3வது போயிட்டோம். கன்னியாகுமரியில் 4வது, திருநெல்வேலி, ராமநாதபுரம், தேனி, இப்படி தென்சென்னை, கோயம்புத்தூர், நீலகிரி, வெள்ளூர்னு நிறைய இடத்துல 3வது போயிட்டோம். நிறைய இடத்துல டெபாசிட்டும் காலி ஆகிட்டு. அப்போ சூழ்நிலையில் 26ல் அடுத்தால அண்ணாமலை ஒரு பெரிய அணி அமைச்சு அதில் ஒரு 8, 18, 3ன்னு 30% பலத்தை ஒரு அணி அமைச்சு அது 35 போகும் அல்லது 25 போகலாம். நம்ம 20 வச்சுக்கிட்டு 25க்கு மேலே நம்ம போயிட முடியாது. 15 ஆட்டும் போயிடுவோம். அவன் சொன்ன மாதிரி நம்மளை 15ல் தள்ளிடுவானோன்னு அவர் முபாரக் தவிர யாரும் இல்லாத சூழ்நிலையில் பாஜக கூட்டணிக்கு வந்தாப்புல. வரும்போது எல்லாரும் நம்ம சொல்லுவோம் இல்லையா, கிராமத்தில் வரும்போது ஒரு வரவேற்புகளை அதை கொடுக்கத்தானே செய்வாங்க. அந்த வரவேற்பை கொடுத்து கொஞ்சம் வரட்டு, ஆசுவாசப்படட்டுன்னு ஆசுவாசப்பட விட்டு கூட்டணி ஆட்சினே அடிச்சிட்டாரு அமித்ஷா. நீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கீங்க போல. நான் மகிழ்ச்சியாக தான் இருக்கிறேன். ஏன்னா எனக்கு மோடி தான் நம்பிக்கை. எனக்கு எப்படி 2021 என்னுடைய அரசியல் நிலைப்பாடு, என்னோட ஆல் இண்டியா கான்டாக்ட், தமிழ்நாடு கான்டாக்ட், என்னோட அறிவு ஆற்றல் எல்லாம் ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு பயன்பட்டுதோ அதே மாதிரி இந்த இடத்துக்குள்ள மோடிக்காக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பயன்படும் நான் நினைச்சேன். எடப்பாடி பழனிசாமி உள்ள வந்ததுமே பாஜக டோட்டல் சரண்டர்ன்ட்டாங்க. நம்ம மீண்டும் தான் திமுக கிட்ட 11.4% ஓட்டை அண்ணாமலை எடுத்ததுனால தான் அண்ணாமலை மேல உள்ள அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக தான் உள்ள வந்திருக்காப்புல. ஸோ இங்கே வந்ததே அண்ணாமலையும் அவர் எடுத்த 11.4% வாக்குந்தான். அப்போ நாம அண்ணாமலை அவருக்காக தியாகம் பண்ணிட்டோம். அது பண்ணியிருக்கக்கூடாது, அண்ணாமலை மாற்றிருக்க கூடாதுங்கிறது தான் என்னோட ஆணித்தரமான கருத்து. அன்றும் இன்றும் என்று அண்ணாமலை மாற்றினது பாஜக செய்த தவறுங்கிறது என்னோட கருத்து. அதில் எனக்கு மாற்றம் இல்லை. பட் நயினாரை போட்டது அது இவரை மாற்றக்கூடாது. மாற்றியாச்சு. மாற்றின பிறகு நயினார் 2 இடத்துக்குள்ள 30% வாக்கை தாண்டி இருக்கிறார். வேற யாரும் 2 தொகுதியில் 30% தாண்டல. அவர் அதில் தகுதியானவர் தான் கட்சிக்குள்ள. ஸோ இந்த அண்ணாமலையை மாற்றணுங்கிற நோக்கத்திலையும் அண்ணாமலை வளர்ச்சி தன்னை வீழ்த்திருங்கிற கதையிலையும் தான் வந்திருக்காரு. ஸோ அவர் கூட கூட்டணிக்கு ஆள் இல்லை. முபாரக் தவிர யாரும் இல்லை. தேமுதிக வெளியேறிட்டாங்க, புதிய தமிழை வெளியிட்டாங்க. ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லாத இவரை நம்பி யார் கூட்டணி நிற்பாங்கன்னு எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன் பாமக கூட விக்கிரவாண்டியில் இவர் எடுத்து வச்ச 36% இரட்டையில வாக்கில் 23% உதயசூரியனுக்கே போயிட்டு 12 தான் பாமகவுக்கு 1 தான் நாம் தமிழருக்கு வந்துன்னு சொல்லும்போது எல்லா அரசியல் கட்சிகளும் எடப்பாடியை நம்பி ஜெயிக்க முடியாது, ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி கிடையாது, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி கிடையாதுன்னு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன கருத்து கணிப்பு போலியாம் போட்டாலும், மோசடியா அமையாத அணியை வச்சு கருத்து கணிப்பு மோசடிகள் பண்ணினாலும், என்ன ஒரு நரேட்டிவ் வேற ரங்கராஜ் பாண்டே போன்றவங்கள்லாம் உண்மைக்கு புறம்பாக மனச்சாட்சிக்கு விரோதமாக அண்ணாமலை மீது காழ்ப்புணர்ச்சியிலும் வன்மத்திலையும் செட் பண்ண முயற்சி பண்ணாலும் அது நிலைக்காதுங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அந்த அடிப்படையில் இவர் கூட யாருமே கூட்டணிக்கு வரல. யாருமே கூட்டணிக்கு வராத சூழ்நிலையில தனக்கு எதிராக ஒரு கூட்டணி அமைச்சு தன்னை தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு 60-70% இடத்துக்குள்ள 60-70% இடத்துக்குள்ள 2வது வந்திருக்காரு. இப்போ 2வது வந்த இவரை அடுத்த அடி அண்ணாமலைக்கு அடியில 3வது தள்ளிடுவாருன்னு பயந்து அண்ணாமலை மேட்டருக்காக, அண்ணாமலை எடுத்த ஓட்டுக்காக அதை ஃபேக்டரா வச்சு உள்ள வந்துட்டாரு. அப்ப அண்ணாமலை பயம் இருக்கிறது வரை இந்த இடத்தை விட்டு வெளியே போக மாட்டார். ஆனா இவர் வெளியே போனா அண்ணாமலையை லிஃப்ட் பண்ணிட்டு நீங்க ஒரு அணி அமைச்சிருங்க, இந்த அணி 2வது இடம் வரட்டு, எடப்பாடி எல்லா இடமும் 3வது தள்ளிடுவோம், வெஸ்ட்ல தள்ளிடலாம், சிட்டில தள்ளிடலாம், சவுத்துல தள்ளிடலாம், 1 இயர் பெல்ட் மட்டும் தான் கொஞ்சம் சிக்கல். ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்களா எடப்பாடி பழனிசாமியை? ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணல, நியாயமான எஸ்டிமேட் தான் நான் பண்றேன். ஏன்னா அவர் இன்னைக்கு விளவங்கோட்டில் டெபாசிட் வாங்கியிருப்பாருன்னா நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருக்க மாட்டேன். ஜெயலலிதா உயிரோடு இருந்த போது நோட்டாவுக்கு கீழே வெறும் 300 எண்ணிக்கை ஓட்டு எடுத்த கட்சி நாம் தமிழர். அந்த கட்சி இன்னைக்கு அவர் 3வது தள்ளிட்டுன்னா சீமான் ஈர்ப்பு சக்தி உள்ள ஒரு தலைவராட்டு, கட்சி பலம் இல்லாம மக்களால் நேசிக்கப்படக்கூடிய ஈர்ப்புள்ள ஒரு தலைவரா இருக்கிறார்.
நான் எல்லாமே தரவுகளோட தாங்க பண்ணுவேன். புதுச்சேரி அதிமுக மொத ஆட்சிக்கு வந்த இடம். மக்கள் திலம் எம்ஜிஆர் ஆட்சி கட்டில்ல ஏறின இடம். எம்ஜிஆர் அல்ல, எம்ஜிஆர் கட்சி. அந்த இடத்துக்குள்ள பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் சீமானுக்கும் கிடையாது, எடப்பாடி பழனிசாமியும் கிடையாது. ஈர்ப்பு சக்தி இல்லாத எடப்பாடி பழனிசாமிக்கு கேண்டிடேட் 4வது போயிட்டாப்புல. சீமானுக்கு கேண்டிடேட் 3வது வந்துட்டாப்புல. எந்த இடத்துக்குள்ள? அதிமுக முதல்ல ஆட்சி அரியணை ஏறின இடத்துல. கன்னியாகுமரியில 4வது இடம். திருநெல்வேலியில டெபாசிட் இல்ல. ராமநாதபுரத்துல டெபாசிட் இல்ல. தென்காசியில டெபாசிட் இல்ல. எங்க இதெல்லாம் அமித்ஷாவுக்கு தெரியாது, பிஎம்ஓக்கு தெரியாது, ஐபிக்கு தெரியாது. அண்ணாமலை ரிப்போர்ட்டா எழுதி கொடுக்க மாட்டாரா? இல்ல நாங்க தான் மோடி நன்மைக்காக செய்ய மாட்டோமா? இதெல்லாம் நீங்க கண்ண மறிச்சிட்டு 4 பேரை வச்சுக்கிட்டு அதிமுகன்னு 77 அதிமுகவையும் 2014 ஜெயலலிதாவுக்கு அதிமுக பேசிட்டா ஏமாந்துருவாங்களா? டெட் லீடர்ஸ் cannot லீட் எ பார்ட்டி. இன்னைக்கு நீங்க என்ன? எங்க தாத்தா ஜமீன்தாரா இருந்தாரு, எங்க அப்பா 10 ஊரை கட்டி ஆண்டாருன்னா அது வேற கதை. உங்க அம்மா ஜெயலலிதா அம்மையார் பெரிய லெவல்ல இருந்திருக்கலாம். உங்க தாத்தா மக்கள் திலகம் எம்ஜிஆர் மிகப்பெரிய லெவல்ல இருந்திருக்கலாம். அது வேற விஷயம். இன்னைக்கு நீங்க என்ன? சீமானோட பல இடங்கள்ல கீழ போயிட்டீங்க. கூட்டணி இருந்தும் நீங்க சீமான்ட்ட போட்டி போடக்கூடிய நிலைமைக்கு ஆயிட்டீங்க. அவர் ஈர்ப்பு சக்தியில மேல வந்துட்டு இருக்கிறாரு. நீங்க விக்கிரவாண்டியில கண்டெஸ்ட் பண்ண முடியாத தலைவராயிட்டீங்க. விக்கிரவாண்டி தான் உங்கள எக்ஸ்போஸ் பண்ணிச்சு. ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி உங்களுக்கு கிடையாதுன்னு எல்லா கட்சிகளும் உங்கள முடிவு பண்ண இடம் விக்கிரவாண்டி. நீங்க போட்டி போடாத போது எல்லாரும் என்ன சொன்னாங்க? பாமக கூட்டணிக்காக பாமகவுக்கு விட்டு குடுக்குறாங்கன்னாங்க. அப்போ பாமக அங்க எடுத்த 17ம் நீங்க உங்களோட 36ம் சேர்ந்து அங்க வந்து அவங்களுக்கு 53% வாக்கு வந்திருக்கணும். சரி ஓகே. மக்களவை சட்டமன்ற இடைத்தேர்தல் 10 குறைஞ்சாலும் 43 வந்திருக்கணும். ஒரு 25% வாக்காவது நீங்க பாமகவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி குடுத்துருக்கணும். அல்லது நாம் தமிழருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி குடுத்துருக்கணும். உங்க வாக்குல நாம் தமிழருக்கு 1%ம் பாமகவுக்கு 12ம் போன உங்க வாக்கு 23% உதயசூரியனுக்கு போயிட்ட. இத அரசியல் விமர்சனம் சொல்லக்கூடிய யாராவது எந்த சகோதரரா இதுக்கு விளக்கம் சொல்ல முடியுமா? பதில் சொல்ல முடியுமா? பூனை கண்ண மூடிட்டா புலம் இருண்டுருமா? கணத்து தவளை மாறி இருந்து அரசியல் பேசுவீங்களா? டேட்டா வச்சு பேச மாட்டீங்களா? கேட்டா இடைத்தேர்தல்னு ஒத்த வார்த்தையில சொல்லிட்டு கடந்து போயிருவாங்க. சரி இடைத்தேர்தல் தான். இடைத்தேர்தல்ல வேணா 10% ஏத்தலாம். 23% ரெட்டையில வாக்கு எப்படி உதயசூரியனுக்கு போச்சு? அந்த இடம் தான் எடப்பாடிக்கு ஈர்ப்பு சக்தி இல்ல, ஓட் டிரான்ஸ்ஃபர் கெப்பாசிட்டி இல்ல, சீட் கன்வெர்ட் கெப்பாசிட்டி இல்லன்னு பாமக, மதிமுக, தேமுதிக உட்பட எல்லா கட்சிகளும் தெரிஞ்ச ஒரு இடம். அந்த இடத்துல தான் எடப்பாடி விழுறாரு. உங்கள வச்சு எம்எல்ஏ ஆக முடியாது, எம்பி ஆக முடியாதுன்னா உங்களுக்கு ஏன் மரியாதை குடுக்கணும்? அப்போ உங்ககிட்ட நான் கூட்டணிக்கு வரும்னாலும் என் பலம் குறையாத அளவுக்கு அன்புமணிய 35 சீட்டு கேட்பாரு. தேமுதிக அவங்க கணிசமான சீட்ட கேட்பாங்க. சோ உங்கள வச்சு எனக்கு வெற்றி வாய்ப்பு இல்ல. அப்ப ஏன் உங்கள்ட்ட தர்ற சீட்ட வாங்கிட்டு போணும்? இப்ப ஸ்டாலின வச்சு வெற்றி வாய்ப்பு இருக்குது. ஸ்டாலின் குடுக்கறதெல்லாம் எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட். உண்மைப்பா 3 தேர்தல் அப்படிதான் நடந்திருக்குது. பட் ஸ்டாலினையும் தோற்கடிக்க முடியும் என்னால. 1 to 1ல ஸ்டாலின் தோற்கடிக்க முடியும். தோற்கடிக்கப்பட முடியாதவர் அல்ல ஸ்டாலின். பட் 57, 62 காமராஜர் பொசிஷன்ல ஸ்டாலின் கூட்டணி பலத்தோட சிறப்பா இருக்கிறார். அது உண்மை. அத ஏன் நம்ம மறுத்துட்டு பேச போறோம்? அப்ப அவர்கிட்ட குடுக்குற சீட்ட வாங்கிக்குவான்னா, அவர் குடுக்குறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட். உங்களால தான் சீட் கன்வெர்ட் பண்ண முடியாது. அந்த சூழ்நிலையில உங்கள நம்பி எம்பி, எம்எல்ஏ ஆக முடியாதவன் உங்கட்ட எப்படி குறைஞ்ச சீட்டுக்கு போவான்? அதனால தான் அண்ணாமலை பிஎம்ஓட்ட குடுத்த தேரி தான் இது. அண்ணாமலை பிஎம்ஓட்ட குடுத்த தேரியில எங்க டீமும் அத தெளிவா குடுத்தோம். அதுல இருந்து தான் இப்ப ஆரிஜினேட் ஆகி வருது. அமித்ஷா தெளிவா கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டாரு. உங்களுக்கு 2 சீட்டு நீங்க ரெட்டையில நின்னீங்கன்னா, 1 சீட்டு தாமரையில நிக்கணும். உங்க பலம் 19.4. தாமரையின் பலம் அண்ணாமலை உழைப்புல 11.4. இல்ல கொஞ்சம் கூட முடிவெடுக்க வேண்டிய அந்த உரிமையும், அதிகாரமும் எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லையா? அவரு முடிவெடுத்து இன்னொரு அணி அமைக்க முடியாத பரிதாபமான சூழ்நிலையில தானே, வேற வழி இல்லாம தானே பாஜக கூட்டணிக்கு வந்தாரு. இன்னொரு அணி அமைச்சு அண்ணாமலை இல்ல சார். இப்ப நார்மலா பாருங்களேன். தமிழ்நாடு அரசியல்ல இப்ப எடப்பாடி பழனிசாமி மீதும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதும் வைக்கப்படுகிற விமர்சனம் பாஜகவுக்கு பயந்திருக்காங்க. ஒருவேளை பயந்திருந்தாலும் கூட, பாரதிய ஜனதா கட்சி இப்படி ஒரு கட்சியை செய்யலாமலா? இப்படி அத்துமீறி பேசலாமா? ரொம்ப அனுதாபத்தோட எடப்பாடி இல்ல பழனிசாமிக்காக பேசுறீங்களே மார்ஷலு. இல்ல ஜெனரலா கேட்கிறேன். ஜெனரலா இது ஒரு நான் நியாயத்தின் அடிப்படையில நான் ஒரு கேட்கிறேன். பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவரு. ம், அவர் அச்சப்படுவார்லாம் என்னைக்கும் நான் சொன்னதில்ல. ம், அவர மிரட்டி பணிய வைக்க முடியலன்னா நான் என்னைக்குமே சொன்னதில்ல. ம். ஆனா அவரு வந்துட்டாருன்னு போது எனக்கு ஷாக்கு. அப்ப நான் சார் ஏன் வரமாட்டேன்னு முறிச்சுக்கிட்டு போனவர் சார் அவரு. ஒரு நாள்ல, ஒரு இரவுல கதைய மாத்துனீங்க. கண்டிப்பா. அப்ப நான் அத அரசியல் ரீதியா தான் அந்த கணக்க பார்க்கிறேன். ம், அண்ணாமலைய நீக்குறதுக்கும்,
அண்ணாமலை இன்னொரு அணி அமைச்சு நம்மளை அரசியல் அரங்கத்துல கலைஞர் வந்து 13 ஆண்டு ஆனாலும் மாற்று சக்தியா நின்னாரு. நம்ம எடுத்த எடுப்புல நம்மளை 3வது தமிழ்நாடு ஃபுல்லா தள்ளிடுவாரோ அண்ணாமலைன்னு அண்ணாமலை காய்ச்சல்ல அண்ணாமலை பயத்துல உள்ள வந்துட்டாதான் நான் பாக்குறேன். அண்ணாமலை பயமும் அண்ணாமலை எடுத்த 11.4% தாமரை ஓட்டும் என்டிஏன்னு 18 எடுத்தாரு. அப்ப இன்னொரு அணி அமைச்சிட்டாருன்னா சார் அவர் வந்து அண்ணாமலை சீமான் அண்ணன் காசு கொடுக்காம வாக்கெடுத்தாருன்னு சொன்னாரு. சீமான் அண்ணன் கல்லுக்கு போடுறது நல்லதுன்னாரு. சீமான் அண்ணன் நிலைப்பாட்டுல உறுதியானவர்னாரு. ஒரு வேளையில 18-8 முன்னிறுத்தி அந்த 3 தேமுதிக வந்து சேர்ந்துட்டுன்னா இவருக்கு நிலைமை தமிழ்நாடு ஃபுல்லா 214 தொகுதியில ஒரு 150 170 தொகுதிக்கு மேல 3வது பெற மாட்டாரு. அப்ப அதுக்கு பயந்துதான் 2வது இடத்தை காப்பாத்துக்கு தான் உள்ள வந்தாரு. ஜெயித்திரன்லாம் வந்தாரு. நான் இப்ப சொல்ல வரல. ரங்கராஜ் பாண்டே போன்றவர்கள் கற்பனையான கூட்டணி அமைச்சு போலியான மோசடியான கருத்து கணிப்பு நடத்தியவர்களுக்கெல்லாம் இப்போ அது ஒரு பாடம். இப்போ அவர் வந்து சரியா லாக் ஆயிருக்காரு. காரணம் அவருக்கு பலகீனம் தான் காரணம். 20% ஓட்டுக்கு கீழே போனதுதான் காரணம். மக்கள் தலைவர் எம்ஜிஆர் என்னைக்கு 20% கீழே போனாரு? 80ல மக்கள் தலைவர் எம்ஜிஆர் தோத்தாரு. 20% கீழே போனாரு. ஜெயலலிதா அம்மையார் 96ல தோத்தாங்க. 28% ஓட்டு அவங்க ஓட்டு தான். ஜெயலலிதா அம்மையாருக்கு ஓட்டு. நீங்க கடைசியா ஜெயலலிதா அம்மையார் வந்து 40% விட்ட கட்சியை அதுக்கு பாதி கீழே கொண்டு போயிட்டாரே. இன்னும் கீழே கொண்டு போயிடலாம். இவரை பலவீனப்படுத்தலான்னு தானே சீமான் போன்றவர்கள் என்ன நினைக்கிறாங்க. சோ இவருக்கு ஃபால்ட் அல்ல, வீழ்ச்சி தான் அமித்ஷா இன்னைக்கு கூட்டணி ஆட்சின்னு கேட்க சொல்லுது. ஒரு சிலர் அந்த மிரட்டல் இந்த மிரட்டல் அதுல நான் என்னைக்கும் எந்த தலைவரையும் நான் சொன்னதில்லை. அதுல எந்த தலைவரையும் நான் குறைச்சி மதிப்பிட்டதும் எனக்கு கிடையாது. அப்ப நீங்க சுருக்கமா பாருங்க, உங்களை வச்சு சீட்டு ஜெயிக்காது. அப்போ எங்க பலத்தை உங்கள்கிட்ட விட்டு கொடுத்துட்டு குறைஞ்ச சீட்டு வாங்கிட்டு போனோம். சோ இதுதான் இங்க நடக்குது. கூட்டணி ஆட்சியில பங்குன்னா 65 சீட்டு கொடுங்க, 3.7% டாக்டர் தமிழிசை அம்மையார் எடுத்து காட்டுனாங்க. சீமானோட 0.1% குறைவு தான் அது எடுத்து காட்டினாங்க. அவங்க 20 சீட்டு வாங்கிட்டாங்க கூட்டணியில. எல் முருகன் வந்து அந்த 3.7க்கு 20 சீட்டு வாங்கிட்டாரு. 11.4 அண்ணாமலை எடுத்து காட்டியிருக்காரு. அதற்கு நயினார் நாகேந்திரன் வந்து 65 சீட்டு வாங்கி காட்டுவாரு. எண்ணிக்கை பெருசு. நீங்க எண்ணிக்கையை கோட்டை விட்டுக்கிட்டு 10%க்கு மேல 2026ல பாஜக கட்சி ஸ்ட்ரெங்த காட்டலன்னா அண்ணாமலை எடுத்தது ஒன் டைம் ஓட்டுன்னு போச்சுன்னா 29ல எடப்பாடி பழனிசாமி கலத்தி விட்டுட்டு போயிருவாரு. டிச் பண்ணிட்டு போயிருவாரு. 24ல பண்ணதை 29ல பண்ணிடுவார். நாங்க பிஎம் ஓட்ட சொல்லிட்டோம், மோடிட்ட சொல்லிட்டோம். மோடிக்கு வெல்விஷர்ஸ், ஐஏஎஸ் ஆபீசர்ஸ், பண்டாரி உட்பட எல்லாத்துக்கிட்டையுமே நாங்க எங்க கருத்துக்களை தெளிவா முன் வச்சுட்டோம். பிஎம்ஓ அதை கரெக்ட்னு உணர்றாங்க. அதனாலதான் நாங்க 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை வந்துரும்னு மோடியை நம்பி தான் நாங்க பேசுறோம். இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டுமே சார்ந்ததாகும். மூத்த நிர்வாகிகள்லாம் இருக்காங்க. இது மாதிரி எல்லாம் விட்டா தொண்டர்களே குதிக்க மாட்டாங்களா? மூத்த நிர்வாகிகள் குதிக்க மாட்டாங்க. அவர்களுக்காவது கட்டுப்பட மாட்டாங்க. தொண்டர்கள் வந்து ஏன் உழவங்கோட்டில் 4வது போக வச்சாங்க? பாஜக இல்லாம தானே நின்னீங்க சார். இதெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு தேர்தல்ல ஏத்தம் இருக்குன்றது சகஜம் தான் சார். அப்ப அதேதான் அதை வந்து பர்மனன்ட் பிளாவா எடுத்து அதுதான் எல்லாருக்கும் அது பொருந்தும். நாங்க 11.4 ஏறி வந்தவங்க இதையும் ஏறி போகணும்னு தான் அண்ணாமலை சொல்லுவாரு. நீ இறங்குனவங்க இன்னும் இறங்குவவங்க தான் சொல்லுவாங்க. 11.4க்குள்ள நிறைய கட்சிகள் இருந்தது சார். எங்க 19.4க்குள்ளயும் புதிய தமிழகம் இருக்கு, தேவேந்திர குல வேளாளர் இருக்காங்க, முபாரக் இருக்காங்க, முஸ்லிம்கள் இருக்கிறாங்க, கேப்டன் விஜயகாந்த் சிம்பதி இருக்கு. இவரும் 3 கட்சியோட சேர்ந்தானங்க கூட்டணி வச்சு 19.4 எடுத்திருக்காங்க. அவர் 5-6 கட்சியோட கூட்டணி சேர்ந்து 11.4 எடுத்திருக்கிறாரு. அவர் கூட 4 கட்சி தாமரை சிம்பல்ல நின்னாங்க. ஏசி சண்முகம், பாரிவேந்தர், தேவநாதன் யாதவ், ஜான் பாண்டியன் 4 பேர் நின்னாங்க. இவர் கூட ரெட்டேல சிம்பல்ல முபாரக் திண்டுக்கல்ல நின்னாரு. தென்காசியில புதிய தமிழகம் டாக்டர் கிருஷ்ணசாமி நின்னாரு. அப்போ இவங்களும் 2 பேரும் நிக்கத்தானே செய்திருக்காங்க. எல்லாமே கூட்டி கழிச்சு பார்த்து நியாயமா தாங்க நான் கருத்தை சொல்றேன். அமித்ஷா இன்னொரு விஷயம் சொல்றாரு, முதலமைச்சர் வேட்பாளர் அதிமுகவை சார்ந்த ஒருவராக இருப்பார் அப்படின்னு. ஏன் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்ல மாட்டாரா? எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுக 20% வாக்குக்கும் சொந்தக்காரர். அதை நான் மறுத்து பேச மாட்டேன், நியாயமா தான் பேசுவேன். பணம் செலவழிக்காம தான் எடுத்தாரு, பிஎம் கேண்டிடேட் இல்லாம தான் எடுத்தாரு. ஸோ அவருக்கு தான் அதுல முன்னுரிமை, அவர் தான் முதலிடம். ஆனா அவருக்கு எதிர்ப்பு இருக்குங்கிறது இன்னைக்கு இமெயில்ல அண்ணாமலை ஆதரவாளர்கள் பிஎம்ஓவுக்கும் ஹோம் மினிஸ்ட்ரிக்கும் நட்டாவுக்கும் சந்தோஷுக்கும் அப்படி இமெயிலா குவியுது. என் கருத்தை தான் எல்லாரும் எடுத்து இமெயிலா போடுறாங்க. அப்போ நம்ம அதை வந்து அவங்க பாக்குறாங்க. எடப்பாடியை சிஎம்மா சொன்னா முக்குலத்தோர் ஓட்டு போட மாட்டாங்க. பொலிட்டிக்கலி வைப்ரண்ட் கம்யூனிட்டி, ரொம்ப ஒரு அரசியல் ஆர்வம் உள்ள ஒரு கம்யூனிட்டி. அன்று முதல் இன்று வரை பொலிட்டிக்கல் வைப்ரன்சில முக்குலத்தோர், கள்ளர், மறவர், அகமுடையார் கம்யூனிட்டி தான் டாப். அரசியலும் பண்ணி கூட இருக்கவங்களையும் வச்சு அரவணைச்சு அந்த அரசியலை
செய்யக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள கம்யூனிட்டி. சிட்டில பாருங்களேன், லோக்கல்ல புகுந்து எவ்வளவு முக்குலத்தோர் அரசியல் நிர்வாகிகளா இருக்காங்க. அது அந்த கம்யூனிட்டியோட அரசியல் ஆர்வம் உள்ள ஒரு கம்யூனிட்டி. அந்த கம்யூனிட்டிய சேர்ந்த ஜெயலலிதா கிட்ட நம்பர் 2வா இருந்து டிஃபாக்டோ சீஃப் மினிஸ்டரா இருந்த சசிகலா அம்மையார். அதாவது ஜெயலலிதாவுக்கு அடுத்து அதிகார மையமா இருந்த அவர் தான் சிஎம்ஏன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஜெயலலிதா தான் சிஎம். ஷி கால்ட் த ஷாட்ஸ். அந்த அளவுக்கு அதிகார மையத்தோட மைக்ரோ விஷயம்லாம் சசிகலா பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த அம்மையார எடப்பாடி டிச் பண்ணிட்டாரு. தினகரன் சிஎம் கமாண்ட் பண்ணவர் அவரை டிச் பண்ணிட்டாரு. இந்த 2 கூட பரவால்ல. இவங்க 2 வரையும் டிச் பண்ணிட்டு வாலாட்டும் கேடயமாட்டும் இரட்டை தலைமைன்னு ஒரு நம்பிக்கை கொடுத்து இருந்த ஓபிஎஸ் வந்து ஜாதி கடந்து மற்ற ஜாதியினரும் ஓபிஎஸ் ஏத்துக்கிட்டாங்க. உண்மை. நானே அவரு அந்த புயல் இதெல்லாம் வரும்போது என்ன சொன்னேன்? காமராஜ் மாரி தலைவர் ஆயிட்டாருன்னு சொன்னேன். மக்கள்ல ஒரு தலைவரா வந்துட்டான்னு சொன்னேன். அவர் தான் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு. போயிருக்க கூடாது. சரி, ஓகே. அவருக்கு அது காரணங்கள் இருக்கு. அவர் பண்ணிட்டாரு. எனிவே. அப்போ அவரு அனைத்து தரப்பு மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவரு. அவரையும் நீக்கிட்டாரு. அப்ப 3 டாப் லெவல் முக்குலத்தோர் பீப்பிள் லீடர்ஸ். அதான் பாண்டே அத பெருமையா சொன்னார்ல. அடிச்சதெல்லாம் டான் ஆக்கும்னு பாண்டே சொன்னார்ல தம்பி. அந்த மாதிரி சசிகலா அம்மையார், தினகரன், ஐயா தினகரன், ஐயா ஓபிஎஸ் இவங்களெல்லாம் அவரு நீக்கியிருக்காரு. அந்த கம்யூனிட்டி எப்படி இவர சிஎம் கேண்டிடேட்டா ஏத்துக்குவாங்க? எவ்வளவுக்குள்ள பொலிட்டிக்கலி வைப்ரன்ட் கம்யூனிட்டி. அப்ப நீங்க வந்து ரெட்டலையில கிரவுண்ட்ல இருக்க எதிர்ப்பு சொல்றீங்களா? நிர்வாகிகளுக்குள்ளே அந்த ஒரு எதிர்ப்பு இருக்கா? மக்கள் மத்தியில கிரவுண்ட்ல இருக்கு. நான் கிரவுண்ட்ல இருந்து வந்தவன். நீங்க ரெட்டலையில ஒரு இலை ஓபிஎஸ், ஒரு இலை இபிஎஸ்ன்னு 50-50ன்னு இருந்த இடத்துல வெறும் ஓபிஎஸ்க்கு ஏதோ கொஞ்சம் சீட்டு கொடுத்தா எப்படி அந்த மக்கள் ஏத்துக்குவாங்க? ஸோ எதிர்ப்பு. 2வது எதிர்ப்பா நீங்க சந்திக்கிறது வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம 10.5% ஒரு சமூகத்துக்கு கொடுத்தீங்க. எடப்பாடியில ஜெயிக்குது கொடுத்தீங்க. தினகரன் சொன்ன மாரி. நீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அந்த சமூகத்துக்கு 12 கொடுத்தாலும் நான் வரவேற்பேன். ஏன்னா, அந்த சமூகத்தின் சமூக நீதிக்காக டாக்டர் கூட இணைஞ்சு என் வாழ்க்கையில போராட்டத்தை நடத்தினவன் நான். ஸோ நான் அதுக்குள்ள அ நியாயத்த தான் பேசுறேன். பட் நீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம பிற ஜாதிகளின் எதிர்ப்பை சம்பாதிச்சுட்டு அத குடுத்தீங்க. அப்ப நீங்க எப்படி வட தமிழகத்துல எப்படி உங்கள சிஎம்ன்னு சொன்னா பிற ஜாதிகள் ஓட்டு போடுவான்? அது எப்படி அவன் ஏத்துக்குவான்? அது பெரிய சிக்கல் இருக்குது இல்லையா? அடுத்தால ஈரோடு கிழக்கு பூத் வைஸ் ரிப்போர்ட். நீங்க சந்திச்ச இடைத்தேர்தல்ல நாயுடு, அருந்ததியர், பறையர், செங்குந்தர் இவங்க பூத்துல 10-12% வாக்கு கூட உங்களுக்கு வராத ஒரு சூழ்நிலை. அப்போ உங்களுக்கு கொங்கு மண்டலத்துல பிற ஜாதிகள் எதிர்ப்பு இருக்கு. வன்னியர் மண்டலத்துல பிற ஜாதிகள் எதிர்ப்பு இருக்குது. சசிகலா தினகரன் ஓபிஎஸ் மேட்டர்ல முக்குலத்தோர் எதிர்ப்பு இருக்கு. நாடார் லெஃப்ட்ட பொறுத்தவரை நாங்க நியாயத்தின் பக்கம் நின்று, தர்மத்தின் பக்கம் நின்று தேவைன்னா தான் பண்ணுவோம். நீங்க மோடிய டிச் பண்ணிட்டு போனதுனால, மோடி மைனஸ்ன்னு பண்ணதுனால, நீங்க எந்த அளவுக்கு மைனஸ்ன்னு காட்டுறோம்ன்னு டிக்ளேர் பண்ணி, உங்க நீங்க கலந்துகிட்ட பல தொலைக்காட்சி, பல யூடியூப்கள்லயும் சொல்லி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடியில டெபாசிட் இழக்க செய்தோம். இப்பவும் 60 சீட்டுக்கு மேல தாமரைக்கு இல்ல. மோடி பிஎம்ஓ முடிவை நீங்க ஏத்துக்கிட்டு சீட்டு குடுக்கலன்னா, இப்பவும் டிக்ளேர் பண்ணி நாடார்கள் மத்தியில நாங்க யாரு, என்னங்கிறத தென் தமிழகத்துல வந்து கம்பைன்டு ஸ்ட்ரெங்த்தோட 10% குறைச்சு காட்ட முடியுமா? 15% குறைச்சு காட்ட முடியுமாங்கிறத நீங்க பாஜகவுக்கு 60 சீட்டுன்னு நல்ல சீட்டு இப்படி குடுக்குறீங்களா, குடுக்கலையாங்கிறத பார்த்து என்னுடைய நாடார் டீம் பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ் டீமை வச்சு என்னால செயல்பட முடியும். ஏற்கனவே நாங்க அதை செயல்படுத்தி காட்டினவங்க. இதுவும் நாங்க தலைமைக்கு தெளிவா சொல்லிட்டோம். காஸ்ட் கான்ட்ராடிக்ஷன் இன் தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ்ல தெளிவா பிஜேபி வந்து 65 சீட்டு வாங்கலன்னா நாங்க களத்துக்குள்ள போனோம்னா 10-15% வாக்கு மதுரை, ராமநாதபுரம், தேனி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர் இந்த 9 தொகுதி கன்னியாகுமரி தவிர. கன்னியாகுமரி ஐயா தாழ்நிலை நாடார் உழைப்புல வந்த ஆல் ஓவர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாடார் போட்டுருவான். மற்ற 9 தொகுதிக்குள்ளேயும் வந்து தெளிவா 10-15% வாக்கு பாஜகவுக்கு உரிய மரியாதை கொடுக்கலன்னா குறைச்சி காட்ட முடியுங்கிறத நாங்களும் காஸ்ட் கான்ட்ராடிக்ஷன் தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ்ன்னு டெல்லி தலைமைக்கு நாங்க அதை விஷயத்தை கொடுத்துருக்கோம். அப்ப எடப்பாடி தான் 20% வாக்குக்கு அதிபதி. அதுல சந்தேகமே இல்லை. அவர் இல்லாம ஸ்டாலினை ஃபைட் பண்ணவே முடியாது. அவரை முன்னிறுத்தி ஃபைட் பண்ணாலும் இவ்வளவு சிக்கல்கள் இருக்கு. அந்த சிக்கலை எப்படி அவுக்கன்னா அன்னைக்கு அமித்ஷா அந்த சிஎம் யாருன்னு சொல்லாம சொல்லியிருக்கிறாரு. இதுதான் அந்த சிக்கலோட மையப்புள்ளி. இதுல வந்து ஹோல்டா அமித்ஷாவுக்கு இருக்கிறது தேர்தல் ஆணையம் வந்து பொதுச் செயலாளர் தேர்வு சம்பந்தமா
அதை பார்க்கறது தான் இன்னைக்கு அமித்ஷாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ட்ரம்ப் கார்டு. அவங்க ஓபிஎஸ் மேல பட்டுதல்ல வந்துருவாங்கன்னு நான் சொல்ல வரல. பட் ஓபிஎஸ் கிட்ட நியாய தர்மம் இருக்குது. அவர் ஏமாற்றப்பட்டிருக்கிறாரு. பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டது ஃப்ராட்லண்ட் மெத்தட்ல தேர்ந்தெடுக்கப்பட்டாருங்கிறத அவர் ஃபைட் பண்றாரு. அவருக்கு நியாயம் கிடைக்கும்னு நினைக்கிறாரு. தேர்தல் ஆணையம் விசாரிக்க கூடாது. தேர்தல் ஆணையம் எல்லாம் ஒரு பல்லில்லாத புலி, அ அ விஷமில்லாத பாம்பு, ஒண்ணுமில்ல வேஸ்ட்டு அப்படின்னு அதிமுகவினர் ஒரு கருத்த சொன்னாங்க. அன்னைக்கு நீதிமன்றமும் வந்து தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம்னு சொல்லிட்டாப்புல. சரி விசாரிக்கலாம்னு சொன்னதும், நம்ம 4 வாரத்துல முடிங்கன்னாங்க. இது 4 வாரம் இல்ல. நாங்க அ எங்க டைம் கிடைக்கும்போது தான் விசாரிப்போம். தேர்தல் நெருங்கும்போது தான் விசாரிப்போம்னு சொல்லிட்டாங்க. அப்ப தேர்தல் நெருங்கும்போது பொதுச் செயலாளர் தேர்வு செல்லாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்க. ரெட்டை இலையில 2 பேரும் கையெழுத்து போட்டா தான் ரெட்டை இலைன்னு சொல்லிட்டாருன்னு வைங்க. அப்ப எடப்பாடிக்கு அப்புறம் யார் நிப்பா? கொஞ்சம் கொங்கு வேளாளர்களும் கொஞ்சம் வன்னியரும் தவிர ரெட்டை இலை ஓட்டு போட்ட மக்கள் நிப்பானா எடப்பாடி கூட? ரெட்டலைக்காக ஓட்டு போட மக்கள் அந்த 20% ஒரு 4, 5 இருக்க மாட்டாங்களா? ஒரு 5 பாமர மக்கள். ஊடகத்தில நிறைய பேர் அதிமுகன்னு நம்ம நண்பர் அன்பு சகோதரர் அண்ணன் சைதை துரைசாமி போல எம்ஜிஆர் புகழ காடு கணக்கக்கூடியவங்க. அந்த இதுல அந்த 20ல ஒரு 5% இருக்க மாட்டாங்களா? அண்ணன் ரொம்ப கிளைம் பண்ணுவாரு. அத நான் ஒத்துக்க முடியாது. சைதை அண்ணன் என்ட்ட ரொம்ப கிளைம் பண்ணுவாரு. என் அண்ணன் தான். பட் என்னோட கணக்குப்படி ஒரு 5% இருக்க மாட்டாங்களா? அப்ப சிம்பல் பிரீசனா அந்த 5% எப்படி வரும்? ஒரு அரசியல் கட்சி தலைவரே என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, எடப்பாடி எல்லாம் ஒரு ஈர்ப்பு சக்தி உள்ள தலைவராண்ணே. ரெட்டையில இல்லன்னா ஒண்ணுமே இல்லாம போயிருவாருண்ணே. யாரும் நிக்க மாட்டாருண்ணே. நான் தானே எழும்பி வருவேன்னு ஒரு அரசியல் கட்சி தலைவரே தன்னம்பிக்கையோட நம்மட்ட பேசுறாருன்னு சொன்னா, அப்ப அந்த சிம்பல், பொதுச் செயலாளர் இது தேர்தல் ஆணையம் அடிச்சுட்டுன்னா, நீங்க புடிநிலை இல்லாம, அரசியல் லாபம் இல்லாம, ஏதோ எடப்பாடி பழனிசாமிய சீஃப் மினிஸ்டர் ஆக்குறதுக்கு மோடி அங்க இருந்து அரசியல் நடத்துற மாரி நெனச்சீங்கன்னா, 2021ல நாங்க முயற்சி பண்ணுனோம். சசிகலா நடராஜன் அவங்களோட அரசியல் இது வந்து ஆன்டி ஹிந்து, ஆன்டி பிராமின், ஆன்டி பிஜேபி, ஆன்டி நேஷனல்னு நானே வந்து ஜவடேக்கர், சுரேஷ் பிரபு, தென் அருண் ஜேட்லி போன்ற பாஜக தலைவர்கள்ட்ட டெல்லியில சொன்னோம். அவங்களுக்கு அந்த எண்ணம் இருந்தது. இவங்க எந்த ரூபத்திலயும் மேல வந்துரக்கூடாதுன்னு இருக்கும்போது வந்து பிஎம்ஓல ஓட ஆதரவுல அவர் 20 சீட்ல அன்னைக்கு முடிச்சுட்டு போயிட்டாரு. இன்னைக்கு 11.4% அண்ணாமலை தன் உழைப்புல எடுத்து வச்சிருக்கும்போது 60, 65 சீட் இல்லாம எப்படி விடுவாங்க அவங்க? சோ இதுதாங்க பிரச்சனை. ஆட்சியில பங்குங்கிறதெல்லாம் 60, 65 சீட்டு கூட்டணியில வேணுங்கிறது தான் இங்க நோக்கம். 2 ரெட்டலைக்கு, 1 தாமரை. அதற்குள்ள செல்வாக்க அண்ணாமலை வளர்த்து வச்சிருக்கிறாரு. நீங்க மீறி போனீங்கன்னா சவுத், வெஸ்ட் சிட்டில எடப்பாடிய 3வது ஈஸியா தள்ள முடியும். அது பெரிய அணி அமைச்சுட்டாருன்னா, ஒரு 60, 65% இடத்துல எடப்பாடி பழனிசாமி 3வது தள்ளிருவாரு அண்ணாமலை. அதுக்குள்ள கெப்பாசிட்டி இருக்கு, செல்வாக்கு இருக்கு, ஆளுமை இருக்கு, தகுதி இருக்கு, திறமை இருக்கு, நட்பை பேணக்கூடிய தன்மை இருக்குது. ஏன் சீமான கூட ஒரு இடத்துக்குள்ள வந்து அண்ணாமலை பேசும்போது என்ன சொன்னாரு? "சீமா என் அண்ணன். இதெல்லாம் வாதம், எதிர்வாதம் தேவையில்ல. ஒருத்தர் பார்க்கணும். என் அண்ணன் முகத்த நான் பார்க்கணும்னு சீமான பற்றி எல்லாரும் நிருபர்கள் வந்து கடுமையா அண்ணாமலை சாடுவார்ன்னு சொல்லும்போது, பாசத்திற்கு அண்ணன்னு சொல்லிட்டு சிம்பிளா போனாருன்னா, அது அவருக்கு பொலிட்டிக்கல் ஃபியூச்சரிஸ்டிக் திங்கிங்கோட வர்றது. அப்ப நீங்க இந்த அணிய விட்டு விலகி போனீங்கன்னா, உங்கள 35% இடத்துல 3வது தள்ளின அண்ணாமலையால 60, 65% இடத்துல 3வது தள்ள முடியும். வன்னியர் பெல்ட்டுக்குள்ள எடப்பாடி தான் நிப்பாரு. நான் அத மறுக்க வரல. நம்ம கண்ண மூடிட்டு இதெல்லாம் பேசினா சரியா இருக்காது. சேலம், அ சிதம்பரம், விழுப்புரம், நாமக்கல், கள்ளக்குறிச்சி இங்க ஸ்டாலினோட பெரிய தலைவர் எடப்பாடி பழனிசாமி. இங்க இங்க ஒரு 30 தொகுதி வருதா? இந்த 30 தொகுதியில இண்டிவிஜுவல் ஸ்டாலினோட பெரிய தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி 10.5 குடுத்ததுக்காக வன்னியர் சமூகமும் போடுறாங்க. வன்னியர் சமூகம் கொங்கு வேளாளர் சேர்ந்து இருக்கிற இடத்துல ஸ்டாலினோட பெரிய தலைவரா இந்த 5 இடத்திலும் ஸ்டாலின் ஜெயித்தாரு. திருமாவளவன் கூட்டணி, காங்கிரஸ் கூட்டணி எல்லா கூட்டணி வச்சு தான் ஸ்டாலின் ஜெயித்தாரு. அப்ப நம்ம துல்லியமா ஒவ்வொரு இதையும் கணக்கு போட்டு சொல்லுவோம். இன்னைக்கும் சொல்றோம் நம்ம விருதுநகர் மாவட்டத்துல தேமுதிக அங்க இருக்கோ, அங்க தான் சீட்டு வரும். தேமுதிகவுக்கு விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல கடுமையான செல்வாக்கு இருக்குது. தேமுதிக, திமுக கூட்டணிக்குள்ள வந்துட்டுன்னா, விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல போட்டியே இல்ல. சோ நம்ம மைக்ரோவா எல்லா விஷயங்களையும் ஆழ்ந்து பார்த்து தான் நம்ம சொல்றோம். அந்த வகையில எல்லா மைக்ரோ டீட்டெயில்ஸையும் நம்ம பிஎம்ஓக்கு குடுத்துட்டோம். மோடி தொடர்புடைய அவ்வளவரும் குடுத்துட்டோம். பாஜக தொடர்புடைய எல்லா தரப்புக்கும் நம்ம குடுத்துட்டோம். எல்லார் கையிலயும் அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. எடப்பாடி பழனிசாமிக்கு வீக்னஸ் இருக்குது. எடப்பாடி பழனிசாமிக்கு எந்தெந்த இடத்துலலாம் சிக்கல் வருங்கிறது இருக்குது. சோ இதுல நமக்கு என்ன கெயின் இந்த இதுல? எடப்பாடிக்கு என்ன கெயின்? அத வச்சு தான் ஓடும். அவுட்ரைட்டா எடப்பாடிக்கு செல்வாக்கே இல்ல, ஒண்ணும் இல்லன்னு நான் சொல்லக்கூடிய அளவுக்கும் இல்ல. எடப்பாடி 20% ஓட்டு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாம அவர் எடுத்தது, அதிமுக புடிச்சு அவர் எடுத்தது தான். இது இது இறுதியானதா, உறுதியானதாங்கிறத தேர்தல் ஆணையம் சொல்லும். தேர்தல் ஆணையம் சொன்னா தான் இது இறுதியானது, உறுதியானது. சோ அதுவும் தலைக்கு மேல ஒரு கத்தி தொங்குது. சோ இதெல்லாம் சூழலா வச்சு தான் அமித்ஷா வந்து உள்ள உட்டு தன்னோட அடிய அடிக்கிறாரு. நிறைய விஷயங்கள பகிர்ந்து கொண்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.